இப்போ சென்னை விமான நிலையத்தில் டோல்கேட்டில் இஷ்யூ இருக்கிறதா நீங்கள் ஒரு புகாரை ரைஸ் பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக எம்பி எம்எல்ஏக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை தொடர்ந்து கொடுக்காம அலக்களிக்கப்படுறதாகவும் தெரிவிச்சிருந்தீங்க. இந்த புகாரில் 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது என்ன நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்து டெல்லியிலேருந்து அதிகாலை சென்னைக்கு நான் வந்தேன். மார்னிங் 1:30, ஏர்லி மார்னிங் 1:35 இருக்கும். வரும்பொழுது என்னோட பிரதர் தான் என்னை பிக்கப் பண்ணார். வரும்பொழுது என்ன பண்ணாங்க, பேரிகார்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த சைடில் போகக்கூடாது, டோல்கேட் பக்கமாக போய் நீங்கள் பே பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் சொன்னார். நான் சொன்னேன், நான் எம்பிங்க, நான் இந்த சைடு போகலாம், எனக்கு அனுமதி இருக்குது, அதனால் நீங்கள் பேரிகார்டை ரிமூவ் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ரொம்ப தூக்க காலத்தில் இருந்ததுனால, டயர்டாக இருந்ததுனாலையும் சரி பிரதர் கிட்ட சொல்லி ஐடி கார்டு எடுத்து காமிங்கன்னு சொல்லி ஐடி கார்டு நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த ஐடி கார்டு வாங்கிட்டு அதை படிக்காமல் திருப்பி என்கிட்ட கொடுத்து, அதெல்லாம் முடியாது, நான் அனுப்ப முடியாது, நான் சூப்பர்வைசர் கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர் சூப்பர்வைசர் கிட்ட ஃபோன் பண்ணாரு. அப்புறம் அந்த லைன் போல மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் என் பின்னாடி நிறைய வண்டிலாம் நின்றுட்டு இருந்துச்சு, அவங்களும் ஹார்ன் அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இருந்து எனக்கு கால் கொடுக்குறாரு, சூப்பர்வைசர் பேசுங்க. சூப்பர்வைசர் கிட்ட நான் வாங்கி பேசுகிறேன். நான் ஏற்கனவே போன மாதம் இதே ஏர்போர்ட்டில் வந்து போகும்போது டோல்கேட்டில் இதே பிரச்சனையை கிரியேட் பண்ணுங்க, நான் எம்பின்னு சொன்ன பிறகும் பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட. இப்படி இருக்க சூழலில் நீங்கள் மீண்டும் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறது சரியில்லை, இது பேரிகார்ட்ஸ் ரிமூவ் எடுக்க சொல்லுங்கள், நான் மூவ் ஆகணும்னு. இல்லை மேடம், நான் டெசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோனை டப்புன்னு கட் பண்ணிட்டார், காலே கட் பண்ணிட்டார். அப்புறம் அந்த ஃபோன் எடுத்து அந்த ஸ்டாஃப் கிட்ட நான் கொடுத்துட்டேன். மறுபடியும் அவர் ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி இருந்த வண்டியில் யாரோ எஸ்கார்ட்ஸ் லோக்கல் போலீஸ் இருந்தாங்க, ஸ்டேட் போலீஸு, அவங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி இறங்கி ஓடி வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வண்டிலாம் டிராஃபிக் ஆகிடுச்சு பின்னாடி. அவர் வந்து என்ன நான் கண்ணாடி இறக்கணும்னு பார்த்த உடனே, ஓ இவங்க எம்பி மேடம், இவங்க ஏன் இங்கே நிற்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டார். எம்பிங்க ஓப்பன் பண்ணுங்க, அவங்க போனோம் அப்படின்னு சொன்னால் இல்லை பண்ண முடியாது. அப்புறம் வேற வழியே இல்லாமல் ஸ்டேட் போலீஸை வந்து பேரிகார்ட்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழலோட சேர்ந்து அப்புறம் அந்த ஸ்டாஃபை ரிமூவ் பண்ணார். இது எதுக்காக நான் அதுக்கப்புறம் வந்து நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி கிட்ட காலையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஏவியேஷன் மினிஸ்டர்கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். எதுக்காகனா, ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே போன்ற சம்பவம், அது மிக மோசமாக நடத்தப்பட்ட சம்பவம். என்னை பிக்கப் பண்ண அந்த டிரைவர் ஆக்சுவலாக பே பண்ணியிருந்தாரு. 1/2 hour டைமும் இருந்துச்சு எங்களுக்கு. அன்னைக்கு இதே சூப்பர்வைசர் ஒருத்தர் தான் கால் பண்ணி, நான் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன், என் வண்டியை உள்ளே விடல. அப்புறம் டிரைவர்கிட்ட நான் சொன்னேன், யார் அங்கே இருக்காங்களோ டோல் ஃப்ரீயில் அந்த கொடுங்க, அவங்க கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு. அந்த ஃபோனையும் வாங்க மறுத்துட்டாங்க. எம்பி லைனில் இருக்காங்கன்னு சொன்னாலும் மறுத்துட்டாங்க அவங்க. அதன் பின்பாக நான் சிஎஸ்எஃப் போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்க இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் என்னோட வண்டியை வந்து உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அப்போ உடனே என் லைனில் வந்து டோல்கேட்டோட சூப்பர்வைசர்னு சொல்லி என் டிரைவர் லைன் மூலமாக வராரு, காலில் வாங்கி பேசி வராரு. அப்புறம் நான் சொல்கிறேன், நான் மயிலாடுதுறை எம்பி உள்ள 1/2 hour உட்காந்துருக்கேன் ஏர்போர்ட் உள்ள, அலோவ் பண்ண மாட்டேறீங்க வண்டியை, சிஎஸ்எஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். மேடம் அதெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது மேடம், பே பண்ணிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கால் கட் பண்ணிட்டார், எங்கள் டிரைவரோட காலை. அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் வந்து ரெஸ்கியூ பண்ணி நான் அனுப்பிச்சாங்க. நான் ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்த பிறகு டோல் பிளாஸால கரெக்டாக அதே மாதிரி வண்டி நிறுத்திட்டாங்க. அப்புறம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லைங்க நான் வந்து எம்பி, அதனால் நான் பே பண்ண வேண்டியது இல்லை, நான் கிளம்புறேன், நீங்கள் இது ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீங்கள் பே பண்ணி தான் போகணும் அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்டாக சொன்னாங்க. அப்புறம் ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து அபியஸ்லி யாருக்கா இருந்தாலும் ஒரு கோவம் வரதானே செய்யும். நான் என்ன சொன்னேன், ஐடி கார்டு நான் உங்ககிட்ட பார்லிமெண்ட்டில் அந்த செக்யூரிட்டி கேட்டால் காட்டலாம், இல்லை சிஎஸ்எஃப் இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே கேட்டால் கூட நம்ம காட்டலாம், உங்ககிட்ட டோல் பிளாஸாலே நான் எதுக்கு காட்டணும், எம்பின்னு சொல்லியாச்சு, உங்கள் சூப்பர்வைசர் கிட்ட தான் இப்போ நாங்கள் ஃபோன் பண்ணி வேற சொன்னோம், நாங்கள் என்ன விடணும்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது நான் எதுக்குங்க ஐடி கார்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிரதர் அப்படி கூட ஐடி கார்டு அந்த டிரைவர் எடுத்தார், அன்னைக்கு கூட காட்டுறதுக்கு எடுத்தாரு. அதே அவங்க பார்த்தாங்க ஐடி கார்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சூப்பர்வைசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறோம், எங்களால் அனுப்ப முடியாது. அப்புறம் டிரைவர் என்ன சொன்னார், மேடம் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், 1/2 hour நம்ம கிரேஸ் பீரியட் இருக்கு, அதனால அதை காமிச்சு நம்ம போயிடலாம் மேடம் சொல்லி ரிசிப்ட் தேடி எடுத்து அவர் காமிச்சார். அந்த ரிசிப்ட் பார்த்து இல்லை 5 minutes எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, நீங்கள் பே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப இது தவறு நடக்குது அப்படின்னு புரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, அந்த அடுத்தடுத்த டோல் பிளாஸால இருக்க அந்த பக்கத்தில் இருக்க அந்த அந்த சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாமே வந்து என்னோட காரை வந்து என்னமோ ஒரு தீவிரவாதி கார் போட்டு ரவுண்ட் பண்ணிட்டு, என்ன பணம் பே பண்ண முடியாதா, இதுக்கு போய் ஆர்கியூ பண்ணுவாங்களா, இது கூட வக்கில்லையா அப்படின்னு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக பேசும்போது எனக்கு வந்து அப்போதான் தோணுச்சு, சரி நம்மளே இந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னா சாதாரணமான ஒரு நடுத்தர மக்கள் ஏழை மக்கள்லாம் ஒரு அவசரத்துக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்தால் அவங்கள இவங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு பின்பாக நான் சிஎஸ்எஃப்க்கு மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க என்னை ரெஸ்கியூ பண்ணி மறுபடியும் அங்கேருந்து அனுப்பிச்சாங்க.
என்னன்னா அது வந்த பின்பாக அங்க இருந்த எல்லோ போர்டில் இருக்க வெஹிக்கிள் இருக்கவங்க ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி நிறைய எங்களெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, அம்மா அசிங்கமா திட்டுவாங்க, ரொம்ப கேவலப்படுத்துவாங்க, நாங்க என்னமோ பாகிஸ்தான் பார்டருக்குள்ள என்டர் ஆயிட்ட மாதிரி எங்களை தீவிரவாதி நடத்துவாங்க, இது இன்னைக்கு நடக்கல, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒரு விடிய காலம் பிறக்கணுமா, நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமான்னு சொல்லி அன்னைக்கு இமீடியட்டா நான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அவர் கூப்பிட்டு எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன், இல்ல நடவடிக்கை எடுங்க, இது எனக்கான பிரச்சனை கிடையாது, மக்களுக்கான பிரச்சனை, இங்க ஏர்போர்ட்டுக்குள்ள யார் வந்தாலும் அவங்களுக்கும் மறுபடியும் இந்த அவமானம் ஏற்படும், இது இதோட ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லியும் திரும்ப எனக்கு சம்பவம் நடந்ததுனாலதான் நான் ட்விட்டர்ல போட வேண்டியது இருந்துச்சு, நான் ஏவியேஷன் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இது வந்து தொடர்ச்சியாக உள்ள வந்து ஒரு மாஃபியா கும்பல் போல உட்காந்துக்கிட்டு வசூலிக்கிறது. இவங்களோட வேலை என்னன்னா, உள்ள ஃபிளட் ஒரு கார் உள்ள போச்சுன்னா வெளியே வரதுக்கு 10 மினிட்ஸ் வந்து பர்மிஷன் இருக்கு, ஃப்ரீயா வெளியே வந்துடலாம். ஆனா வேணும்னு அவங்க என்ன பண்றாங்க, உள்ள டிராபிக் கன்ஜென்ஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. டிராபிக் கிரியேட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு மேல போனா ஒரு அமௌண்ட், அந்த 10 நிமிஷம் கடந்து இன்னொரு 10 நிமிஷம் போச்சுன்னா டபுள் த அமௌண்ட். இப்படி வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள கொள்ளடிக்கிறது வந்து இது அநியாயம், அது ரொம்ப அக்கிரமம். இது நம்ம நாட்டில் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குல்ல, ஆர்டிகல் 21, நம்ம எங்கனாலும் போகலாம் வரலான்றத அந்த மூவ்மெண்ட்டை கர்டல் பண்ற மாதிரி இருக்கு. அது இல்லாம வந்து யார் அந்த இவங்க என்ன சொன்னாங்க, நடவடிக்கை எடுத்திருக்கோம், 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் ஸ்டாஃப் அப்படின்னு. ஸ்டாஃபை சஸ்பெண்ட் பண்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா யார் இந்த கான்ட்ராக்டர், யார் அதை தவறு செய்யறாங்க, இந்த ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்றாங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களான்னு ஒன்று இருக்கணும். அப்பாவி ஊழியர்களை வந்து நீங்க சஸ்பெண்ட் பண்றதுனால இதுக்கு தீர்வு கிடைச்சிருமா? ஆனா இதுல முக்கியமா யார் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, யார் தவறு செஞ்சுட்டு இருக்காங்களோ அந்த கான்ட்ராக்டர் லைசன்ஸ் நீங்க கேன்சல் பண்ணுங்க, கடினமான நடவடிக்கை எடுங்க. இன்னொன்னு, ஏற்கனவே எந்த விமான நிலையங்கள்லயும் வந்து டோல்கேட் பே பண்ணக்கூடாது, அதை எடுக்கணும்ன்றதான் நம்மளோட கோரிக்கை இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இப்போ டோல்கேட்ல கொடுத்துட்டு வரணும், பணம் பே பண்ணிட்டு தான் வெளியே வரணும், அதை டபுள் த அமௌண்ட் ட்ரிபிள் த அமௌண்ட் பே பண்ணனா நீங்க ஃபிளைட்டுக்கு என்னையா நாங்க உள்ள பேமெண்ட் கொடுக்கணும்னா எப்படி ஏர்போர்ட்டுக்குள்ள எல்லாரும் வருவாங்க? ஒன்னு, இந்தியாவில எந்த ஏர்போர்ட்லயும் இவ்வளவு அதிகப்படியான கட்டணங்கள் கிடையாது. எனக்கு இந்த சம்பவம் நடந்து நான் ட்விட்டர்ல போட்ட பின்பாக என்னோட இருக்கின்ற சக எம்பி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் சுதா நாங்க கூட பே பண்ணோம், 2 தடவை பே பண்ணேன், ரொம்ப இன்சல்ட்டிங்கா தான் நடத்துறாங்க அப்படின்னு. நிறைய பல்வேறு தரப்பட்ட மக்கள், அட்வொகேட்ஸ் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, உள்ள ஏர்போர்ட்ல ரொம்ப அராஜகம் நடக்குது, எங்களுக்கு நாங்களாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். ஜெனரல் பப்ளிக்கே எனக்கு வந்து ட்விட்டர்ல பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, மேடம் இந்த மேட்டரை விடாதீங்க, ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுங்க, உங்க மூலமா ஒரு தீர்வு வரட்டும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட்டணம் என்பது ரொம்ப அதிகப்படியா இருக்குது. இப்போ எல்லோ போர்ட்ல வராங்க, ஃபிளைட் வந்து டிலே ஆகுது அப்படின்னும் போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகுதுன்னா ஏற்கனவே கட்டணத்தை எடுத்துட்டாங்க. அந்த 2 மணி நேரம் டிலேக்கு மீண்டும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பே பண்றது எக்ஸார்பிடன்ட் அமௌண்ட்டா நான் ஃபீல் பண்றேன். இது ஏர்போர்ட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி வந்து கிளியரா இதை வந்து ரெகுலேட் பண்ணி யார் கான்ட்ராக்ட்னு பார்த்து இந்த கட்டணத்துல குறைக்கின்றது வேண்டுகோள் கிடையாது, கட்டணத்தை குறைக்கணும்ன்றது வேண்டுகோள் கிடையாது, கட்டணமே இருக்கக்கூடாது, டோல்கேட்டே இருக்கக்கூடாதுன்றது அவங்க செக்யூரிட்டி பர்பஸா நீங்க ஸ்கேன் பண்ணி உள்ள அனுப்புங்க, அவ்வளவுதான். மற்றபடி கட்டணம் இருக்கக்கூடாதுன்றதுதான் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை. என்னோட கோரிக்கை, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் இந்த விஷயத்துல. இந்தியா முழுக்க ஏர்போர்ட்ல இருக்க டோல்கேட் ரிமூவ் பண்ண வரையும் என்னோட போராட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க நிறைய டிராவல் பண்றீங்க, மற்ற ஏர்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மற்ற ஏர்போர்ட்ஸ்லயும் இதே பிரச்சனை இருக்கா, இல்ல இந்த சென்னையில தான் இந்த பிரச்சனை இருக்கா? அப்புறம் இது அடுத்த கட்டமா இதை எப்படி நீங்க முன்னெடுத்துட்டு போக போறீங்க? அதாவது வந்து சென்னையில தான் இது அதிகமா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நான் வந்து எம்பி அமௌண்ட்ல அதுக்கு முன்னாடி போகும்போது கூட நிறைய பேர் என்னோட சொல்லியிருக்காங்க டோல்கேட்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னு. எனக்கே கண்டினியூஸா 20-25 டேஸ் இன் பிட்வீனே 2 தடவை நடந்துச்சு. நான் இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வரும்போது ஊடகத்துல வந்த பின்பாக நிறைய பேர் பப்ளிக் ஃபோன் பண்ணாங்க, எம்பி சிட்டிங் எம்பிஸ் எம்எல்ஏஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப மோசமா நம்மளே நடத்துறாங்க அவங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இந்த விஷயத்த நான் சாதாரணமாக எடுத்துக்க போறது கிடையாது. இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு பிளஸ் அது நடக்க இருக்கின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயமா கடுமையாக பேசணும்னு வச்சிருக்கேன். நான் மக்களின் குரலாக நான் கட்டாயமாக அங்கே எதிரொலிப்பேன். இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஏர்போர்ட்டில் இருக்கிற டோலை வந்து ரிமூவ் பண்ணும் வரையில் என்னோட போராட்டமும் மத்திய அரசாங்கத்தான அழுத்தமும் தொடர்ச்சியாக இருக்கும்.